சிஎம் வெளிய போயி, அதுவும் மாறுவேஷத்துல வெளிய போயி, மக்களோட பிரச்சனைய தெரிஞ்சுக்கிறாராம். இது இப்ப ரீசென்ட்டா போயிட்டு இருக்கிற ஒரு டாபிக். நான் நெனச்சேன் சிஎம்மால அப்படி போக முடியுமா? அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நெனச்சேன். அப்ப நான் தேடும்போது எனக்கு கிடைச்ச சில விஷயங்கள உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்க சூஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சிஎம் வெளிய போறதுக்கு சட்டமும் சரி, அரசியல் அமைப்பும் சரி எந்த தடையும் போடல. இப்போ ஒரு சிஎம் வெளிய போகக்கூடாது அப்படின்னு அரசியல் அமைப்பு சாசனத்துல இந்த ஆர்டிக்கல்ல இது இருக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்ட்டு எங்கேயுமே இல்ல. அதே மாதிரி சட்டத்திலயும் ஒரு சிஎம் வெளிய போகக்கூடாது அப்படின்னு எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஆக சட்டப்பூர்வமாவும் அரசியல் அமைப்பு பூர்வமாகவும் அந்த அனுமதியோ இல்ல தடையோ எந்த தடையுமே கிடையாது. ஆனா இங்க எங்க சிக்கல் வருது அப்படின்னா, காவல்துறையும் அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு வளையத்தையும் மீறி ஒரு சிஎம்மால வெளிய போக முடியுமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா அவரோட பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறது அவ்வளவு பெருசு, அவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைஞ்சது. ஸோ அதனால அதைய மீறி ஒரு சிஎம்மால வெளிய போகி மக்கள் பிரச்சனைய தெரிஞ்சுக்கிட்டு, அதுவும் மக்கள் பிரச்சனைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டைம் வெளிய போனா அது சாத்தியம் இல்ல. நெறைய டைம் அந்த மாதிரி நெறைய ட்ரையல்ஸ்க்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ அது இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி அவ்வளோ டைம் வெளிய போயிட்டு வர்றது சாத்தியமா அப்படின்னா, இது பெரிய நடைமுறை சிக்கல். ஏன் அப்படின்னா, இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்ட்ஸ மீறி அவர் வெளிய போகணும் அப்படின்னா, ப்ரையரா பெர்மிஷன் வாங்கணும். சிஎம் பெர்மிஷன் வாங்கணும். செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட பெர்மிஷனோட தான் சிஎம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இல்லாம வெளிய போக முடியும். இது சாத்தியமா அப்படின்னா, நடைமுறையில இது சாத்தியமே கிடையாது. இது பெரிய நடைமுறை சிக்கல். ஒவ்வொரு வாட்டி அவர் பர்சனலான விஷயத்துக்காக வெளிய போனாலுமே கூட, ஹி இஸ் அண்டர் ப்ரொடெக்ஷன். அது பர்சனலா இருந்தாலும் சரி, கட்சி வேலையா இருந்தாலும் சரி, இல்ல சட்டப்பேரவை வேலையா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு அலுவலகத்துக்கு போறாரோ, இல்ல பெரிய மீட்டிங், கேதரிங்ஸ், பொதுக்கூட்டத்துக்கு போனாலும், எங்க போனாலுமே சிஎம் சுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பு வளையத்தை மீறி அவர் போறது அப்படிங்கிறது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இப்ப அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போமா? ஏன் அப்படின்னா, இது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு ஒரு ஐடியா வந்துரும். அவரால வெளிய போக முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது. ஸோ இப்ப நம்ம சிஎம்க்கு குடுத்திருக்கிறது Z+ பிரிவு. Z+ பிரிவு அப்படிங்கிறது இட் இஸ் தி செகண்ட் மோஸ்ட் ஹையஸ்ட் டயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இப்ப பார்த்தோம்னா எக்ஸ் பிரிவுல இருந்து எஸ்பிஜி பிரிவு வரைக்கும் நிறைய டயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கு. நிறைய விஐபிஸ்க்கு இல்ல நிறைய ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸுக்கு. இது எப்படி ஒதுக்குவாங்க அப்படின்னா, இப்ப நம்ம உளவுத்துறை இருக்கு இல்லையா, அது ஹை ப்ரொஃபைல் லீடர்ஸை ஃபாலோ பண்ணி அவங்களோட த்ரெட்ஸ் எல்லாம் என்ன, அவங்க உயிருக்கெல்லாம் எந்தெந்த வகையில இருந்து ஆபத்து வரும், அப்ப எவ்வளவு பெரிய த்ரெட்குள்ள அவங்க இருக்காங்க அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு சப்மிட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம உள்துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த விஐபிக்கு செக்யூரிட்டி அலோகேட் பண்ணுவாங்க. அது எக்ஸ் லோவஸ்ட் ஃபார்ம், லோவஸ்ட் டயர் எக்ஸ், ஹையஸ்ட் டயர் எஸ்பிஜி. எஸ்பிஜி அப்படிங்கிறது இட் இஸ் ஸ்பெஷலி ரிசர்வ்டு ஃபார் தி பிரைம் மினிஸ்டர். சரிங்களா? ஸோ இப்ப நம்ம சிஎம்க்கு கொடுத்திருக்கக்கூடிய Z+ பாதுகாப்புல எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 55க்கும் மேல, 50க்கும் மேல, 55ன்னு சொல்றாங்க. பட் 50க்கும் மேல கமாண்டோஸ் இருப்பாங்க. அதுல 10 பேருக்கு மேல தே ஆர் வெல் ட்ரெயின்டு கமாண்டோஸ். அவங்களுக்கு எல்லா மார்ஷல் ஆர்ட்ஸும் தெரியும். நிறைய ஹை ப்ரொஃபைல் கன்ஸ், ஹை ப்ரொஃபைல் வெப்பன்ஸ் அண்ட் வெல் எக்யூப்டு, வெல் ட்ரெயின்டு பர்சனல்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறமே புல்லட் ப்ரூஃப், அப்புறம் எஸ்கார்ட் கார்ஸ், இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாலும், அவங்க டிராவல்ல இருந்தா கூட சரி, இல்ல வீட்டுல இருந்தாலும், இல்ல ஏதோ ஒரு பொது கூட்டத்தை அட்டெஸ்ட் பண்ண போறாங்கன்னாலும் சரி, எங்கனாலும் அவங்களுக்கான பாதுகாப்பு வளையம் ஒண்ணு இருக்கும். அதை மீறி ஒரு விஐபியால வெளியே போக முடியாது. அப்புறமே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போக போறாங்க, ஒரு சிஎம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போறாங்க அப்படின்னா, ஏஎஸ்எல் அப்படின்னு ஒரு டீம் இருக்கும்.
அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி லயசன் அப்படின்னு லைசன் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி லைசன் அப்படின்னு வந்து ஒரு டீம் இருக்கும். அவங்க வந்து ப்ரையரா சிஎம் வர வென்யூக்கு ப்ரையரா போய் அங்க இருக்கிற சானிடேஷன் கண்டிஷன்ஸ் அண்ட் வந்து இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎம் இப்ப திருச்சி கிழக்குக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த காலேஜுக்கு போய் அவங்க வந்து பக்கத்துல இருக்கிற கார்பேஜ் வேஸ்ட் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணுவாங்க, நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு ஒயிட் பவுடர் ஸ்பில் பண்ணிட்டே போவாங்க. ஸோ அந்த வந்து ஃபுல்லா சானிடைஸ் பண்றது. அதே மாதிரி வந்து ஏதாவது போராட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மோடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது கருப்பு கொடி காமிக்கப்பட்டது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ப்ரையரா வந்து கணிக்கப்படாத சில விஷயங்கள் அது. இப்ப வந்து டக்குன்னு கருப்பு கொடி காமிக்கிறது, அனலைஸ் பண்ணாம இப்ப போராட்டம் வரும்னு தெரியாம வெடிக்கிற போராட்டங்கள் கூட நெறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து விஐபியோட செக்யூரிட்டிக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி ஏதாவது வருமா அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த ஏஎஸ்எல் குரூப் வந்து இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுவாங்க. சப்போஸிங் அங்க செக்யூரிட்டி த்ரெட்ஸ் நெறைய இருக்கு அப்படின்னு வந்து அவங்களால கணிக்க முடிஞ்சது அப்படின்னா, தே வில் கேன்சல் தி மீட்டிங். அவங்க வந்து விஐபியோட ப்ரோக்ராம கேன்சல் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து செக்யூரிட்டிக்கு ஐ மீன் செக்யூர் கிடையாது. அதனால வந்து இங்க பெர்மிஷன் குடுக்க முடியாதுன்னு அப்படின்ட்டு இந்த டீம் செக்யூரிட்டி கார்ட்ஸ் டீம் வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டைட் செக்யூரிட்டிக்குள்ளார இருக்கும்போது, ஒரு தனி மனுஷனா போயி ஒரு மக்களோட பிரச்சனைய தன் தொகுதியில இருக்கிற மக்களோட பிரச்சனைய வந்து பார்க்க முடியுமா கீனா அப்படின்னா வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்றத வந்து நம்ம யோசனை பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இத பாராட்டுறதா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.